வணக்கம். ரீசென்ட்டா தளபதி தினேஷ் அவர்கள் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரை பற்றி பேசிய இந்த ஒரு காணொளி பார்த்தீங்கன்னா, இணையத்தில வந்து ரொம்பவும் பகிரப்பட்டு வருகிறது. சூப்பர் ஸ்டார் செய்த சம்பவம், அதாவது அந்த ஒரு நிகழ்ச்சியை குறித்து அவர் பேசியிருக்காரு. யாருப்பா இந்த தளபதி தினேஷ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைட் மாஸ்டர். இவர பத்தி ஒரு சிலருக்கு தெரிஞ்சுக்கலாம், ஒரு சிலருக்கு தெரியாம இருக்கலாம். இப்ப ஸ்க்ரீன்ல பார்க்குறீங்களா, இவர் தான் தளபதி தினேஷ் அவர்கள். இவர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுடைய சந்திரமுகி அந்த திரைப்படத்துக்கு ஃபைட் கொரியோகிராஃப் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த ஃபைட் கொரியோகிராஃப் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பரா இருக்கும். சந்திரமுகி படத்தில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இன்ட்ரோ சீன் பார்த்தீங்கன்னா வந்து பயங்கரமா இருக்கும். அதாவது அங்க இருக்கக்கூடிய பெண்கள வந்து ரவுடி பசங்க தொரத்திட்டு போவாங்க. அவங்கள காப்பாத்துறதுக்காக வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அவங்க கூட ஃபைட் பண்ற மாதிரியான ஒரு சீக்வென்ஸ் இருக்கும். அதுல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தன்னுடைய கால வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஏர்லயே வச்சிருப்பார். நீங்க பார்த்துருப்பீங்க அந்த சீன இப்ப ஸ்க்ரீன்ல காட்டுறேன் பாருங்க. இந்த மாரி இருக்கும். ஓகேங்களா? இந்த காட்சிய வந்து நீங்க கொண்டு வந்துட்டீங்கன்னா, உங்களுக்கு ரூ. 25,000 தரேன் அப்படிங்கிற மாரி சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து தளபதி தினேஷ் கிட்ட வந்து சொல்லியிருக்காருங்க. சந்திரமுகி திரைப்படத்தோட ஷூட்டிங் ஆரம்பிச்சிருக்கு. அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட் நாள் பூஜை போட்ட உடனே எடுக்கப்பட்ட காட்சி ஃபைட் சீன் தான். ரஜினி சார் வந்து ரொம்ப ஆர்வமா இருக்காரு. எங்க அந்த காலத்துக்கு ஒரு சீன் இருக்கா இல்லையா? அந்த சீன் இருக்கா இல்லையா? அந்த இன்ட்ரோ சீன்ல அந்த சீன் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமா இருக்காரு ரஜினி சார் அவர்கள். அவரு சொன்ன மாரியே வந்து பார்த்தீங்கன்னா வந்து தளபதி தினேஷ் அவர் சொன்ன மாரியே வந்து அந்த காட்சிய வந்து பண்ணியிருக்காங்க. சூப்பரா வந்து வந்திருக்கு படத்துல. ஆனா ரஜினி சார் அவர் 25,000 குடுக்கலையே! அப்புறம் வந்து படம் ரிலீஸ் ஆயிருச்சு. படம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து 10 நாள் கழிச்சு ரிலீஸ் ஆகி 10 நாள் ஆச்சு குடுக்கல. அப்புறம் 50 நாள் ஆச்சு குடுக்கல. 75 நாள் ஆச்சு குடுக்கல. கிட்டத்தட்ட 100 நாள் ஆயும் குடுக்கல. ஆனா இந்த திரைப்படம் பார்த்தீங்கன்னா 800 நாட்களுக்கு மேல வந்து ஓடி வசூல் செஞ்சு சாதனை படைச்சிருக்கு. ஓகேங்களா? பட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர் பார்த்தீங்கன்னா வந்து தளபதி தினேஷ் அவர்ட்ட வந்து சொல்லி ராகவேந்திரா மண்டபத்துக்கு வாங்க அப்படிங்கிற மாரி கூப்பிட்டுருக்காங்க. தளபதி தினேஷ் அவரும் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரெடியாகி போயிருக்காரு. ஓகேங்களா? பணம் 25,000 குடுக்கல. ஆனா தலைவர் வந்து வேற ஒண்ணு குடுத்தாருங்க. அதாவது தளபதி தினேஷ் அவருக்கு ஒரு பிரேஸ்லெட் ஒண்ணு குடுத்துருக்காரு. தங்க பிரேஸ்லெட் குடுத்துருக்காரு. தளபதி தினேஷ் அவருக்கு வந்து மைண்டுக்குள்ள என்ன ஓடுதுன்னா, நம்ம 25,000 தரேன்னு சொன்னாரு. ஒரு பிரேஸ்லெட் குடுத்துருக்காரு. இது 25,000க்கு போகுமா? அப்படின்னு சொல்லி சந்தேகம் வந்திருக்கு. தலைவர் மேல. அதுவும் பாருங்க. சந்தேகம் வந்தா உடனே தீர்த்தணும் அப்படின்னு தளபதி தினேஷ் அவர்கள் அந்த பிரேஸ்லெட் எடுத்துட்டு ஒரு சேட்டு கடைக்கு கொண்டு போயிருக்காங்க. அவர் வந்து செக் பண்றாரு. 8 சவரனு கிட்டத்தட்ட அதோட மதிப்பு ரூ. 56,000. ஆனா ரஜினி சார் அவர் தரேன்னு சொன்னது 25,000. ஆனா அவர் குடுத்தது ரூ. 56,000. அப்ப பாருங்க ரஜினி சார் அவர்கள் சொன்னத விட டபுளா பண்ணியிருக்காரு. பட் லேட்டா பண்ணியிருந்தாலும் சூப்பரா பண்ணியிருக்காரு. இத வந்து தளபதி தினேஷ் அவர்கள் ரீசென்ட்டா கலைஞர் டிவி இருவர் அப்படிங்கிற ஷோக்கு வந்து இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அந்த ஒரு நியூஸ் தான் இதுங்க. ஓகே நண்பா, இந்த ஒரு நியூஸ் குறித்து உங்க கருத்துக்களை பதிவு பண்ணுங்க. மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, மகிழ்ச்சி.